ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ H70 பேட்டரினா இதில் 5000 mAh கொடுத்துருக்காங்க. 68 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு வந்தோம்னா ஸ்னாப்டிராகன் 7 Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 1.4 மில்லியனுக்கு மேலேயே வருது. கேமராக்கு வந்தோம்னா பின்னாடி 250 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று லைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி செல்ஃபிலையுமே 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வேரியன்ட் தான் ரேமு 8/128. டிஸ்பிளே வந்தோம்னா 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வருது. 4500 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யூடியூப்ல HDR சப்போர்ட்டுமே வரும், நெட்ஃப்ளிக்ஸ்ல கிடையாது. ஸ்பீக்கர் வந்தோம்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் Android 16 நியூ ஹலோ யூஐல ரன் ஆகிட்டு இருக்குது. 3 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் லான்ச் டேட் வந்து டிசம்பர் 23 லான்ச் ஆகுது இந்தியாவில். ஸோ ப்ரைஸ் வந்து 30,000 வருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 5.99 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 160 கிராம் வருது. 6.7 inch சைஸ் கொடுத்துருக்காங்க. IP68 69 ரேட்டிங்குமே இருக்குது. பேட்டரி நமக்கு 5000 mAh கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6000 கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ வர மொபைல்லாம் நிறையா வந்து 7000 தொட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுலேயுமே 5000 தான் கொடுத்துருக்காங்கிறப்ப நமக்கு லைட்டாக டவுனாக தெரியுது. 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜருமே இருக்குது. இதில் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 16 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டுமே இருக்குது. கேமராவில் பின்னாடி வந்து 4K 60 fps வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியில் 4K 30 fps எடுத்துக்க முடியும். 1080p 3060 fps வீடியோ எடுத்துக்க முடியும். ரெண்டாவது அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. 250 MP. அதில் ஒரு வந்து அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ரோ ஷூட்டுமே எடுத்துக்க முடியும், ஃபோட்டோ ஷூட்டு. 3 கலர் வேரியன்ட் வருது. பேன்டோன், ப்ரோன்ஸ் க்ரீனு, லில்லி பேடு, கேஜெட் க்ரீனு 3 கலர் வேரியன்ட் வருது. பாக்ஸில் வந்து நமக்கு ஒரு மொபைலுக்கு வந்துடும். 68 வாட் சார்ஜரும், Type-C to Type-C கேபிளும், குயிக் கைடு, வாரண்டி கார்டு, சிம் டூல் கொடுத்துருவாங்க. கேஸ் இந்த மொபைலில் வராது, நம்ம வெளியில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நமக்கு இந்த மொபைலில் வந்து சிங்கிள் வேரியன்ட் தான் ரேமு. இந்த மொபைல் வந்து அஃபிஷியலாக வந்து டிசம்பர் 23 லான்ச் ஆகுது. ஸோ ப்ரைஸ் வந்து 30,000க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.